வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நம்பருமே வந்துருந்துச்சு. அதாவது 2 ரிசல்ட் வந்துச்சு இன்றைக்கி. 26ஆம் தேதியோடைய நிர்மல் கம்பெனியோடைய 377வது குழுக்கோளம். அதே மாதிரி 27/4/2024 காரோனியாவுடைய ரிசல்ட் வந்துச்சு. 651வது குழுக்கள். சரிங்களா? இந்த 2 நம்பர்லேயுமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம நேற்றே சொன்னோம், கொஞ்சம் டபுள்ஸ் அடித்தாங்கன்னா நமக்கு 9 நம்பரை பேஸை வச்சு ஆடுவாங்க, இல்லைனா 2ஆம் நம்பரை பேஸை வச்சு ஆடுவாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி 2 நம்பருமே நமக்கு வந்துருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு நிர்மல் கம்பெனியில் கொடுத்த நம்பர் மாறி வந்துச்சு அப்படின்னா இல்லை, 7ஆம் நம்பரும் கண்டிப்பாக 5ஆம் நம்பரும் ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு 7ஆம் நம்பர் வந்துச்சு, 5ஆம் நம்பர் வந்துச்சு. நம்ம சொன்ன ஏ போல் 0க்கு 5ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் வரணும், அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் அதுதான் அப்படின்னா, அதே மாதிரி 5ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங். நம்ம கொடுத்த நம்பரும் ஒரு அருமையான மெத்தடில் தான் கொடுத்தோம். நம்ம கொடுத்தப்பே நம்ம என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக வந்து 7ஆம் நம்பரும் 5ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், அதில் ப்ளஸ் 0க்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு நேற்று மாற்றி கொடுத்த மாதிரிலாம் இல்லை, அதே தான் 7ஆம் நம்பர் தான் வரணும் ஜீப்பு. அதாவது நம்ம என்ன நினச்சோன்னா 0க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், மாற்றி வரவே வராது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 0க்கு 7 தான் கொடுத்தாங்க, அருமையான ஒரு மெத்தடு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங். இதை தான் நம்ம இங்கே சொன்னோம். இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்கோம், வேறு எந்த நம்பர் வராதுங்க. நீங்கள் இதுக்குள்ளேயே முடிச்சுக்கலாம். 7, 8, 4 ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5, இந்த லாஸ்ட் இந்த 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்த்தோம். 75க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருந்துச்சு நம்ம சொன்னோம். 7ஆம் நம்பர் வந்து நமக்கு 3 போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது, கண்டிப்பாக ஒரு போர்டாவது எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஏ போர்டு வந்து நமக்கு எடுத்திருந்தாங்க, ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான வின்னிங் இல்லையா? அதே மாதிரி தான் நமக்கு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே 5ஆம் நம்பர் பேஸ் பண்ணியே வந்திருக்கு. கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே உங்களுக்கு 5ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு, அருமையான மெத்தட். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, காரோனியாவில் நம்ம அதான் சொன்னோம், 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னோம். அதே மாதிரி 9ஆம் நம்பர் வந்துச்சு. அதே மாதிரி அதில் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் வந்தால் என்ன வரும் அப்படின்னா, 9ஆம் நம்பர் பேசிக்காக வரும், அப்படி இல்லைனா 2ஆம் நம்பர் தான் வரணும். இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 9, 2 நம்பருமே நமக்கு ஒரு அருமையான மெத்தட். சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28/4/2024 உங்களுக்கு அக்ஷயாவோட ட்ரா தான் இருக்குது, 649வது ட்ரா. சரி, இந்த 649வது ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயாவோட கம்பெனி மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பரை தான் அதிகமாக ஆடிவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. பெண்டிங் நம்பரு ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. உங்கள் கணக்கில் பெண்டிங் நம்பர் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்டிங் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆடியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். சரிங்களா? நம்ம எப்போ கொடுத்தாலுமே ஒரு அருமையான மெத்தட், அருமையான ஒரு மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வரும், வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நாளைக்கு எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் இருக்குது, இதுலேருந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அதை பார்த்துருவோம். 135 இதுதான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. ட்ரையல் நம்பர் பேஸை வச்சு தான் எப்போயுமே ஆடுவாங்க. அதை மாதிரி தான் நம்ம ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இந்த ட்ராவில் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. ஏன்னா அப்படி தான் ஆடணும், ஆடியாகணும், வேறு வழியே இல்லை. நான் அந்த இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 2 ட்ரா தான் இருக்குது, 3 ட்ரா தான் இருக்குது. அக்ஷயாவை ஒட்டினா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் திங்கக்கிழமை 29ஆம் தேதி 767வது ட்ரா. சரிங்களா? அது வந்து நமக்கு வின்வின் கம்பெனியோடது, அப்புறம் ஸ்ரீசக்தியினுடைய 413. இந்த 2 ட்ரா தான் இருக்குது. இதை இந்த மாதத்தினுடைய 30 ட்ரா தான் இருக்குது. 30 ட்ராவில் நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 27 ட்ரா முடிஞ்சது. 28, 29, 30 இந்த 3 ட்ரா தான் இருக்குது. சரிங்களா? அது கூட நல்ல வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது, மாற்றமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து 295 இல்லையா, 2 நம்பர் எடுத்தாங்க, அதில் 295 தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இந்த போன வாரம் வந்து நமக்கு என்ன அடித்தாங்க அக்ஷயாவில், அதை பார்ப்போம். அக்ஷயாவில் போன வாரம் வந்து 550ன்னு ஆடினாங்க இல்லையா, 5-5-0ன்னு ஆடிருந்தாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பேச வச்சு மறுபடியும் ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அக்ஷயாவை கணக்கு வச்சு பார்க்கும்போது. சரிங்களா? அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படிங்கிறது பார்ப்போம். டபுள்ஸ் வருதா இல்லை சிங்கிள்ஸ் வருதா, என்னம்மா நம்பர்கள் நாளைக்கு ஆட போகிறாங்க, அது கொஞ்சம் கவனமாக பார்த்தா தான் உங்களுக்கு நாளைக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எனக்கு கணக்கில் வருது. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 வந்துருச்சு, இங்கே வந்து 9ஆம் நம்பர் இருந்துச்சு. 9-0 வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்ன, 4ஆம் நம்பர் வரணுமா, அதை தான் எதிர்பார்க்கணும். நாளைக்கு 4ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. ஏ போர்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 28ஆம் தேதி இல்லையா, 28/04/2024. சரிங்களா? இதில் வந்து நமக்கு நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருது, பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர், சி போர்டை வருது. இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர். எதனால் 4 நம்பர்னால்
அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா 094 வந்துடும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 094 தான் 4 நம்பர் தான் இங்கே வரும். 4 நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். 490 நம்பர் எனக்கு எதிர்பார்க்குறோம். சரிங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 490 490 இங்கே பாருங்க. ஏற்கனவே நமக்கு வந்திருக்கு 495 வந்திருக்கு. சரிங்களா, அந்த மாதிரி 490 இங்கே பாருங்க 490 வந்திருக்கா. அதே மாதிரி நமக்கு 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் 0 இது மூணுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 942 அதே மாதிரி 429. எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா, உங்களுக்கு கணக்கில் வருதா ஏ போர்டு வந்து எனக்கு 4 நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி அதை அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராகவும் தெரியுது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5ஆம் நம்பர். என்னங்க 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்க? 4க்கு அப்புறம் 5ஆம் நம்பர் ஒன்று நின்னா 4ல் நிற்கணும், இல்லைன்னா வந்து 6ல் தான் 5ல் தான் நிற்கணும். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு தான் வரணும். இப்படி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 590 வரும். சரிங்களா, ஏற்கனவே மேலே வந்து பாருங்கள் 5 9 வந்தாச்சு. சரிங்களா, 5 9 வந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேன், பி போர்டில் வந்து 2ஆம் நம்பர் வந்து 592 தான் வரணும்னு எதிர்பார்க்குறேன் நான். அதனால தான் நம்ம 5 2 ஒன்றா கொடுத்துருக்கோம். சரிங்களா, 5 9 2 592 அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி தான் இந்த ட்ராவில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அதாவது 590 490ங்கிற இந்த நம்பரை பேஸை வச்சு ஆடியே ஆகணும். ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே நமக்கு இந்த மாதிரி அடிக்காங்க 490 அடிக்காங்க. அதே மாதிரி 590 அப்படி நம்பர் அடிக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் நமக்கு என்ன வரணும், 4ஆம் நம்பர் ஏ போர்டில் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் வரணும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏ போர்டில் தான் வரணும்னு காமிக்குது. அதே மாதிரி பி போர்டில் நமக்கு 2ஆம் நம்பர்னு நீங்கள் சொல்லிட்டோம். 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 9 9க்கு 2 தானே உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர், வேறு எதுவும் இல்லையா? 9ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் வந்து 2ஆம் நம்பருக்கே 9ஆம் நம்பர் வருதுன்னா 9ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வராதா? கட்டாயமாக வரும். வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பி போர்டு 9ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரணும், வர வேண்டிய நம்பர் தான். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா பி போர்டில் வந்து 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் 2ஆம் நம்பர் வந்து விழுகணும். ஏன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து நமக்கு 2ஆம் நம்பர் பி போர்டில் அதிகமாக வராத ஒரு நம்பர் தான் கொண்டு வரோம். ஏன்னா 9க்கு 2ங்கிற நம்பரும் அதிகமாக இல்லை, பெண்டிங் நம்பராகவும் இருக்குது. முதல்ல வந்து நமக்கு எப்போ வந்து நிர்மல் கம்பெனியில் வந்துச்சு 19ஆம் தேதி, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து 50-50ல் வந்துச்சு 14ஆம் தேதி. ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம். அதாவது ஒரு 5 ட்ரா 10 ட்ராக்கு இடையில வந்து 2ஆம் நம்பர் வந்து பி போர்டில் வந்து உட்காந்துரும். இப்போ நமக்கு வந்து ரொம்ப நாள் வராமல் இருக்குது. இப்போ மறுபடியும் 2ஆம் நம்பர் வந்து பி போர்டில் உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் நம்பர் வரும். 7ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சமே ஃபேவரபுளாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் தான். 7ஆம் நம்பர் அதிகபட்சமான பெண்டிங் நம்பர். கிட்டத்தட்ட ஒரு 35 நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது. 35 நாளாக நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது. 33 நாளாக இருக்குது பெண்டிங்கில். சரிங்களா, அப்போ 33 நாளாக பெண்டிங்கில் இருக்குன்னா கட்டாயமாக அது ஆட்டத்தில் வரும், வராமல் போகவே போகாது. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு 7 அல்லது 2 அப்படிங்கிற ஏதோ ஒரு நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக காமிக்கிறதுலாம் 2 நம்பரையும் கொண்டு வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 29ஆம் தேதி இல்லையா, 28ஆம் தேதி இல்லையா, அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது சரிங்களா 28 அதாவது 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த 28ஆம் தேதி கணக்கில். சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா சி போர்டில் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கிறது 8ஆம் நம்பர் வருது. ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. 8ஆம் நம்பர் வரவே இல்லை. உங்களுக்கு எப்போ வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு வின் கம்பெனியில் வந்துச்சு 15ஆம் தேதி, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வர்றப்போ உங்களுக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புனா மாத கடைசிங்கும்போது 8ஆம் நம்பரில் எடுத்தாகணும் இல்லையா, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். 8ஆம் நம்பர் வரணும், 7ஆம் நம்பர் வரணும். 7ஆம் நம்பர்லாம் நாளைக்கு மாத கடைசி கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னும் 2 ட்ரா தான் இருக்குது. அந்த 2 ட்ராக்குள்ளே உங்களுக்கு பெண்டிங் நம்பரை பூரா எடுத்தாகணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் அதிகமாகிட்டே போகும். அது ப்ரெஷர் தான் உங்களுக்கு ரேட் பண்ணும். சரிங்களா, அப்போ வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து 7ஆம் நம்பர் எடுக்கணும், இல்லை 8ஆம் நம்பர் எடுக்கணும். 2 நம்பரும் ஏதோ ஒரு நம்பர் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா 2 நம்பருமே அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14 நாளாக இருந்துச்சு, இன்றைக்கி எடுத்துட்டாங்க. பி போர்டில் மட்டுமே 7ஆம் நம்பர் 33 நாளாக இருக்குது, சி போர்டில் 19 நாளாக இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 18 நாளாக இருக்குது, பி போர்டில் 18 நாளாக இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி சி போர்ட்லேயும் 10 நாளாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நாளைக்கு ஆட்டத்தில் எடுத்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் 2 நம்பர் ஸ்ட்ராங்கானா 2 அல்லது 7ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பார்த்தீங்க, எனக்கு தெரிஞ்சு கணக்கில் ரொம்ப அந்த ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஒரு 6ஆம் நம்பருக்கான பேஸும் இருக்குது. இந்த ட்ராவில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வருது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்தால் 4 5, பி போர்டு வந்தால் 7 2,
சி போர்டு வந்தால் 8-3 அந்த மாதிரி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அது போக சப்போர்ட்டிவ் நம்பரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். 6ஆம் நம்பர் மிஸ் பண்ணாமல் வைங்க, கண்டிப்பாக வரக்கூடிய நம்பரில் தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.